பைரவ முத்திரை அப்படின்னு பேர். வயல்வெளிக்கு வேலைக்கு போகிறோம் அல்லது வேறு நம்ம எந்த வேலைக்குனாலும் போகும்போது நம்மளுடைய வாசி வந்து வலது கை பக்கமாக இருக்கிற மாதிரி, அது பேர் சரம் பார்த்தல் அப்படின்னு பேர். வாசி மாற்றுதல் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது. அதை பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம். இதுதான் பேசிக் பயிற்சி. வாசியை வந்து மாற்றுதல் அப்படின்னா பிராணாயாமத்தில் இது வந்து அடிப்படை. இந்த பயிற்சியை தான் சொல்லி தருவாங்க. அந்த சரம் மாற்றுதல் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி பயிற்சியை நீங்கள் எடுக்க வரும்போது உங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனை, மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புக்கள் பிரச்சனை, இவைகளெல்லாம் நீங்கும். திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயிர்த்து உணர்வார்கள். வந்து பைரவ முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். மிக லகுவான முத்திரை. இடது கை கீழே வச்சுட்டு வலது கை மேலே வச்சு இது மாதிரி வச்சோன்னா இதுக்கு பேர் பைரவ முத்திரை அப்படின்னு பேர். இடது கை கீழே இருந்து வலது கை இதுக்கு மேலே இருந்தோன்னா இந்த முத்திரையில் மூச்சு வந்து வலக்கை பக்கமாக ஓடும். இந்த உலகியலுக்கு வலக்கை பக்கமாக ஓடுனேன். உலகியலுக்குன்னா நம்ம ஏதோ ஒரு தொட்ட காரியம் தொடங்கணும், எங்கேயாவது ஒரு ஆஃபீஸரை போய் பார்க்க போகணும், எங்கேயாவது ஒரு வயல்வெளிக்கு வேலைக்கு போகிறோம் அல்லது வேறு நம்ம எந்த வேலைக்குனாலும் போகும்போது நம்மளுடைய வாசி வந்து வலது கை பக்கமாக இருக்கிற மாதிரி, அது பேர் சரம் பார்த்தல் அப்படின்னு பேர். சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இப்போ இடது கை கீழையும் வலது கை மேலேயும் வச்சுட்டு இந்த பெருவரல் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கார். இதுக்கு பேர் பைரவ முத்திரை அப்படின்னு பேர். இது வந்து வலக்கை பக்கமாக நமது காற்று அதிகமாக போகும். இப்போ நீங்கள் இடக்கை பக்கம் என்ன வலக்கை பக்கம் என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இது புரியும் உங்களுக்கு. நம்ம இயல்பாக ஒரு அமர்வு நிலையில் உட்காந்துருந்தோம்னா நம்மளுடைய மூச்சு காற்று எந்த பக்கமாக போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கட்டை விரலை கொண்டு வாசியை மூடிட்டுங்கன்னா இப்படி மூடிட்டு அப்புறம் வந்து நீங்கள் மூச்சு இயல்பாக விட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பக்கம் நாசில 60%, 70%, 80% வரைக்கும் ஓடும். அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த இந்த வாசி மாற்றுதல் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது. அதை பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம். அப்போது இந்த நாசியில் ஒரு நாசியில் எந்த நாசியில் 60-70% ஓடிச்சோ அதுக்கு அடுத்த நாசியில் 60-70% ஓட ஆரம்பிச்சு. இதுதான் பேசிக் பயிற்சி. வாசியை வந்து மாற்றுதல் அப்படின்னா பிராணாயாமத்தில் இது வந்து அடிப்படை. இந்த பயிற்சியை தான் சொல்லி தருவாங்க. அந்த சரம் மாற்றுதல் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி பயிற்சியை நீங்கள் எடுக்க வரும்போது உங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனை, மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புக்கள் பிரச்சனை, இவைகளெல்லாம் நீங்கும். அதுக்கு இந்த முத்திரை வந்து ரொம்ப சாலச்சிறந்த முத்திரை. இதில் இப்படி வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு வலது கை புறமாக, இடது கை கீழேயும் வலது கை மேலேயும் இருந்தால் வலப்பக்கமாக உங்களுடைய வாசி அமையும். இதுக்கு பேர் வலப்பக்கமாக அமைதனால அது வடகலை அப்படி பிங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து பைரவர், ஆண் சார்ந்து பைரவர் முத்திரை அப்படின்னு. இது உலகியலுக்கு பயன்படும். அருளியலுக்கு பயன்படும் போது வலது கை கீழையும் இடது கை மேலேயுமாக வைத்துக்கொண்டு இந்த முத்திரை செய்யணும். அப்போ நம்மளுடைய இந்த முத்திரையை 5 நிமிட நேரம் தொடர்ந்து பயிற்சி பண்ணோன்னா இடக்கை பக்கமாக நமக்கு மூச்சு போகும். இந்த நேரத்தில் நமக்கு தியான பயிற்சி, மந்திர ஜபம், பூஜைகள் இவைகளை செஞ்சு வரும்போது நமக்கு உணர்வுபூர்வமான ஒரு பலன் ஏற்பட்டு நமக்கு வந்து உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் ஒரு அமைதி கிடைக்கும். இந்த முத்திரை வந்து வயிற்றுப்பகுதியில் நன்கு வேலை செய்கின்றது. மூலாதார சக்கரத்தையும் அதிலிருந்து தொடர்ந்து உச்சந்தலை வரைக்கும் உண்டான சக்கரங்களையும் இயக்குவதற்கு இது பயன்படுகின்றது. தியானம் அனுபவம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னால் வாசி மாற்றுதல் அப்படின்னா சரம் மாற்றுதல் அப்படிங்கக்கூடியதை பேசிக்காக நம்ம படிக்கும்போது இந்த முத்திரைகள் பயன்படுகின்றது. இந்த முத்திரை மூலமாக நம்மளுடைய பிராணாயாம பயிற்சிகள் தங்குதடை இல்லாமல் நடப்பதற்கு இயல்பாக அமையும்.